சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இந்த வார சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு டி ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் முடிவுகள் வெளியான கையோடு கூட்டணி வச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அதிமுகக்குள்ள இருந்தும் பாஜகக்குள்ள இருந்தும் பேச்சு தொடங்கியிருக்கு. எப்படி புரிந்து கொள்ளலாம் இதை? இப்போ தோற்று போனவங்க பேசுகிற பேச்சு தான் இது பொதுவாக. ஓகே, அதனால் நீங்கள் இது நான் ஒன்றும் ஆச்சரியப்படலை. இது எல்லா தோற்றுப்போன கட்சிகளும் இந்த மாதிரியான விவாதங்கள் இதை ஆரம்பிப்பாங்க. ஆனால் இப்போ இது நடந்திருக்குமா? ஏதாவது இப்போ நீங்கள் பொதுவாக நம்ம இந்த புள்ளி விவரங்களை வைத்து மட்டுமே நம்ம பார்த்துட முடியாது. இந்த புள்ளி விவரம் இப்போ ஏன் உங்கள் கூட்டணி வைத்துக்கொள்ள முடியவில்லை? அவர் திங்க் அண்ணாமலை ஏதோ ஒரு காரணங்களுக்காக கூட்டணி அமையவில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் முந்தானி 2 நாள் முன்னால். ஏதோ காரணங்கள்லாம் ஓகே, அவர் ஒரு அவை நாகரிகத்துக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் உங்களுக்கு நீங்கள் 2021 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகுலேருந்தே இந்த விவாதம் ஆரம்பித்து விட்டது. அப்பொழுது சி.வி. சண்முகம் விழுப்புரத்தில் சொல்கிறாரு, முஸ்லீம்ஸ் ஓட்டு எங்களுக்கு கிடைக்கல. அதுக்கு பிறகு அப்புறம் அதை கொஞ்சம் அணைச்சி வச்சாங்க. அப்புறம் பொன்னையன் ஒரு அந்த பயிற்சி குழாமில் சொல்கிறாரு, இந்த மாதிரி பாஜக எங்களை அழித்து விட்டு வளர இது. ஸோ இதனுடைய அப்புறம் இவர் நீங்கள் அண்ணாமலையினுடைய பிரச்சாரம், அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவர் அந்த கட்சியை வளர்க்கணும், பலப்படுத்தணும். அதுக்கு எல்லா விதமான உக்திகளையும் பயன்படுத்த வேண்டும். அதில் எது சரி தவறு என்று பார்க்காமல் அவர் ரொம்ப ஒரு அக்ரெசிவாக போனார். ஸோ இதெல்லாத்தினுடைய நீங்கள் அது ஒரு இதுவாகத்தான் அந்த கல்மினேஷன் அதனுடைய முடிவாகத்தான் அந்த செப்டம்பர் 2023 ஒரு தீர்மானம் போடுறாங்க. ஸோ அவங்க தீர்மானம் போட்டு தானே பண்ணுறாங்க. எல்லாருமே இருந்தாங்க. இது ஒன்றும் ஜெயலலிதா மாதிரி ஆல் ஆஃப் அ சடன் ஒரு மிட் நைட்டு அவங்க 1993 ராத்திரி 12 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இனிமேல் நான் காங்கிரஸோட தேர்தல் வச்சு அலையன்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. அது மாதிரிலாம் கிடையாது. இது நிதானமாக இது பற்றி விவாதங்கள் நடைபெற்று ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அஇஅதிமுகவில் இந்த உள்கட்சி ஜனநாயகம் வளர்ந்துருக்கிறது என்று நான் சொல்லுவேன். அது ஆரோக்கியமானது. ஸோ அதெல்லாம் நடந்து அதனால் இன்றைக்கி தோற்று போயிட்டோம், ரைட்டு, ஓகே, நம்ம அந்த பேச்சு ஓகே, அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கிறது. இல்லை, இந்த பக்கம் இபிஎஸ் பாஜக கூட்டணி வேண்டான்றதுல உறுதியாக இருக்கார். இந்த பக்கம் திரு அண்ணாமலை அதிமுக கூட்டணி வேண்டான்றதுல உறுதியாக இருந்தார். ஆமாம், தலைமைகள் உறுதியாக இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட்டணி வச்சிருக்கலாம் அப்படின்னு பேசுறது எப்படி? 2 கட்சியிலையுமே 2 கட்சி கரெக்ட். அதாவது இப்போ பாஜகவை பொறுத்தவரையில் அண்ணாமலை மட்டுமே முடிவு செய்கிறவர் அல்ல. ஸோ அதனால் அவங்களுடைய தேசிய தலைமை மத்திய தலைமை, ஏன்னா அவங்க அது விரும்பின மாதிரி தான் நம்மளுக்கு இது தெரிஞ்சது. பேட்டி கொடுக்குறாங்க, இது பண்ணுறாங்க, கதவுகள் திறந்தே இருக்குன்னு எல்லாம் சொன்னாங்க. பட் அவர் அதுக்கு பிறகு இவங்க உறுதியாக இருந்ததுனால அது நடக்கலை. கூட்டணி வச்சிருந்தா அதிமுகவும் பாஜகவும் 15 நாடாளுமன்ற தொகுதிகளில் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த எண்ணிக்கை படி கூட்டணி தேவைப்படுதோ? கடந்த 3 வருடங்களாக நீங்கள் கடுமையாக நீங்கள் விமர்சித்து பெரிய பேச்சு கீச்செல்லாம் பேசியாச்சு. ஓகே, என்னென்ன விவாதங்கள் நடைபெற்றுன்னு நம்ம இங்கே திருப்பி சொல்ல தேவையில்லை. அப்போ நடந்ததுக்கு பிறகு ஒரு கூட்டணி வைத்திருப்பான்னு வச்சுப்போம், ஒரு பேச்சுக்கே சொல்கிறேன். அப்போ அந்த கூட்டணி ஒட்டி இருக்குமா அப்படின்னா எனக்கு டவுட்ஃபுல். நடந்திருக்குமா? பல இவங்க அதாவது அவங்க அப்போ என்ன சொல்லுவாங்க, நாங்கள் இவ்வளோ இடம் ஜெயிப்போம்னு நினச்சோம், பட் இவ்வளோ இடம் தான் ஜெயிச்சிருக்கிறோம். சில இடங்களில் தான் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கும், பல இடங்களில் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காமல் இருக்கும். ஏன்னா நீங்கள் நடந்த விவாதங்கள் அவ்வளோ கடுமையான விவாதங்கள். ஓகே, அது எல்லாத்தையும் மறந்துட்டு தலைவர்கள் வேணால் கை கூட்டலாம், ஒரு பேரணி நடத்தலாம், சேர்ந்து டிவி ஷோ அட்டன் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். பட் ஜனங்க மத்தியில் அது ஒரு ஈடுபட்டிருக்குமா, ஒரு நம்பகத்தன்மை இருந்திருக்குமா அப்படின்னா நம்ம இதற்கு முன்பு அப்படி இருந்ததே இல்லையா என்ன? பாஜக மிக கடுமையாக விமர்சித்த கட்சிகளோடு கூட்டணி செய்யறாங்க தேர்தல் நெருக்கத்தில். தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியை அவங்களால உருவாக்க முடியுது. திரு மோடி கடுமையாக விமர்சித்த தலைவர்களோடு ஒரே மேடையில் தோன்றுகிறார். அரசியல்ல வெற்றி தானே முக்கியம். அதுல இந்த மாதிரியான விமர்சனங்கள்ங்கிறது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திறப்போதான் என்ன? அதாவது நான் இதை சொல்றதுனால ஏதோ என்னை ஒரு தமிழ் தேசியவாதின்னு நினச்சிடக்கூடாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். எதுக்கு?
பல விஷயங்களுக்கு. அவங்க பொதுவாகவே ரொம்ப நீங்கள் வெளி தோற்றம் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஃப்ளாஷியாக இல்லாமல் இருக்கலாம். ஓகே, ஒரே கலர்ஃபுல் ஜிகா ட்ரெஸ் போட்டுக்காமல் இருக்கலாம். அது இதுன்னு. பட் வந்து ரொம்ப நிதானமாக சிந்திக்கின்ற மக்கள். நான் பல மாநிலங்களில் சென்றதுனால மட்டும் இல்லை, சில இடங்கள்லாம் நான் வருஷக்கணக்கில் வாழ்ந்திருக்கேன், அதனால் சொல்கிறேன். அதனால் தமிழ்நாட்டு மக்களை வந்து நீங்கள் அவ்வளோ எளிதில் எடை போட்டுற முடியாது. ரொம்ப கரெக்டாக எடை போட்ட ஒரு அரசியல் தலைவரை நான் ஒரு அரசியல் தலைவர் சொல்லணும்னா எம்ஜி ராமச்சந்திரன். ஓகே, அவர் ரொம்ப பிரமாதமாக எடை போட்டார். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டைம் வேணும். நீங்கள் உடனே நீங்கள் வந்து இப்போது ஈவன் நீங்கள் சொல்கிறீங்க பண்டாரம் பரதேசி அப்படின்லாம் இவர் சொன்னார். 98 தேர்தலில் சொன்னார். 99 தேர்தலுக்கு போய் வச்சுக்கிட்டார். பட் அதுக்கு காலகட்டம் ஒரு 1.5 வருடம். அது நடுவில் பல அரசியல் நிகழ்வுகள். ஸோ அதுக்கப்புறம் அதாவது நீங்கள் வந்து நீங்கள் ஒரு கூட்டணி வைத்து கொண்டா கூட அதுக்கு ஒரு தேவையினால மட்டும் இல்லை, அதுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது என்றதையும் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட எடுத்து காட்டணும். சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை அதிமுக வாங்குறது அதிமுகவுக்கு பலமா? பாஜக வாங்கி இருக்கக்கூடிய அந்த 10% வாக்குகளை அப்படியே சேர்த்துக்கிட்டா அதிமுகவுக்கு பலமா? பாஜக வந்து அந்த வாங்கின அந்த 10% இருக்குல்ல, 10 11 சொல்றாங்க, 11.24 ஏதோ சொல்றாங்க. ஓகே, அது முழுமையாக அஇஅதிமுகவிற்கு செல்லுமா? அதுவும் ஒரு கேள்வி இருக்குல்ல. 11-11.25% வந்து வரணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. ஆனால் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வந்து படிப்படியாக அதிமுகவுக்கு போவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தெரியுது. அந்த அறிகுறிகள் தெரிகின்றன. அவங்க எப்படி இப்போ அந்த மாதிரி இப்போ நடந்துக்க போகிறாங்க, இல்லாட்டா இவங்களுக்கு ஒரு சல்லாபம் வந்துருச்சா? இப்போ நடக்கிற விவாதம் வந்து அகைன் எல்லாருமே பார்ப்பாங்க. ஓகே, ஸோ இது எப்படி கையாள போகிறார்கள், இதெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் நம்ம உடனடியாக எந்த முடிவுக்கும் வந்துட முடியாது. அதிமுக திமுகவுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு, பாஜகவுடைய வாக்கு சதவீதம் ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட 7 தொகுதிகளில் வந்து அதிமுக டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. முக்கியமான தொகுதிகளில் பாஜக 2ஆம் இடத்துல கூட வந்திருக்காங்க, அதிமுகவை பின்னுக்கு தள்ளி. இப்போ 2 பேரும் சேர்ந்திருந்தா ஒரு குறிப்பிடத்தகுந்த தொகுதிகளில் திமுகவை தோற்கடித்திருக்க முடியும் அப்படின்னு நம்புறாங்களே அந்த கட்சியின் தலைவர்களே. தோற்கடிச்சுக்கலாம். அதான் நான் சொல்கிறது. இப்போ நீங்கள் 7 இடம் டெபாசிட் போனது, அது வந்து நீங்கள் இப்போ வந்து அஇஅதிமுக ஒரு ஒன்றுபட்ட அஇஅதிமுக இல்லை. அதாவது அஇஅதிமுக இப்போ 2014 இருந்த அஇஅதிமுக இப்போ இருக்கா? ஜெயலலிதா இறந்த பொழுது என்ன ஒரு 2016 டிசம்பர் அஇஅதிமுக இப்போ இருக்கா? அதுவே அஇஅதிமுகவே எல்லாம் கொஞ்சம் இது இருக்குது. ஓகே, ஒரு பெரும்பாலானவர் வேணால் இவர்கிட்ட இருக்கலாம், சில பேர் ஓபிஎஸ், கொஞ்சம் பேர் அமமுக, இன்னும் கொஞ்சம் பேர் வேணால் வெளியில் எதில் இல்லாமல் இருக்கலாம், சசிகலாவோட கொஞ்சம் பேர் இருக்கலாம். எனிவே கொஞ்சம் அதனால் அஇஅதிமுகவோட பலமே வந்து உடைந்திருக்கிறது. அது மட்டும் நம்ம சொல்ல முடியுது. இப்போ வாங்கின அந்த 20% தான் உண்மையான அதிமுக பலம்னு சொல்ல முடியாது. உண்மையான அஇஅதிமுக எடப்பாடி கிட்ட இருக்கிற அஇஅதிமுகவுடைய பலம் அதுதான். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இது வந்து அதிகாரப்பூர்வமான இது ஒப்பீனியன் போலோ எக்ஸிட் போலோ என்ட்ரன்ஸ் போலோ கிடையாது. இதுதான் இப்போ நீங்கள் இதுதான் இவ்வளோதான் வச்சுருக்கீங்க. ஓகே, இதை நீங்கள் ஆட் பண்ணணுன்னா நீங்கள் மற்றவங்களோடலாம் காம்ப்ரமைஸ் பண்ணி, அதாவது அட்லீஸ்ட் அஇஅதிமுக மற்றவங்களோட சேர்ந்து வந்தீங்கன்னா அது 23 ஆகலாம், 25 ஆகலாம். அது நம்மளுக்கு எவ்வளோ போகிறதுன்னு நம்மளுக்கு அதை பார்க்கணும். பாஜகவோட நீங்கள் வைத்திருந்தால், அது கூட்டணி வைத்திருந்தால், அதான் சொல்கிறேன், கூட்டணி வைத்திருந்தால்னா அப்போது கூட்டணி வைத்திருக்கிறோம் என்ற காரணத்திற்காகவே வந்து பேசிய பேச்சுக்கள், நடந்த விவாதங்கள் எல்லாமே வந்து மக்கள் மறந்துட்டு எங்களுக்காக ஓட்டு போடுவார்களா அப்படின்னு இருக்குல்ல. அதாவது இபிஎஸ் எடுத்த முடிவு பாஜக கூட்டணி வேண்டான்றது சரியான வியூகமா? என்னை பொறுத்தவரையில் அவருக்கு சரி தவறு என்பதை விட அவருக்கு வேறு எந்த வழி இல்லை அப்போது. ஓகே, என்னை பொறுத்தவரையில் அப்படி தான் நான் சொல்வேன். இப்போது சரின்னா வந்து அவர் வெற்றி பெற்றிருந்தால் சரின்னு சொல்லணும். பட் அவர் வெற்றி பெறலை இல்லையா, 30% வாங்கியிருந்தாலாவது ஓகே திருப்திப்பட்டுக்கலாம். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயே ஓகே 30% வாங்கிட்டோம்ப்பா அப்படின்னு. இப்போ அப்படியும் இல்லை, இது ஒரு 2 கட்டானா போயிடுச்சு அவருக்கு. இது வந்து இப்போ வந்து அந்த பேச்சுக்கு நீங்கள் சொல்கிறீங்களே டெபாசிட் போனது ரொம்ப சீரியஸ் மேட்டர். அதாவது அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் என்றைக்குமே அவங்க வந்து பல முறை தோற்று போயிருக்காங்க. 80 தோற்று போயிருக்காங்க, 96 தோற்று போயிருக்காங்க, 2004 தோற்று போயிருக்காங்க.
டெபாசிட் எழுந்ததில்லை. ஈவன் 2019 கூட டெபாசிட் எழுந்ததில்லை. 2 நாடாளுமன்ற தேர்தல், 2 சட்டமன்ற தேர்தல், 2 உள்ளாட்சி தேர்தல் தொடர் தோல்வியில் இருக்காரு. அதனால அப்போ அவர் தென் இந்த கூட்டணி பலம், கூட்டணிகளை எப்படி அமைத்துக் கொள்கிறார். ஏன்னா இந்த முறை தேமுதிகவோட மட்டும் வைத்துக்கொண்டார். மற்றபடி எஸ்டிபிஐ அது சின்னது, அவ்வளோதான் நம்ம. அதனால் நீங்கள் இன்னும் பல கட்சிகளை உள்ள கொண்டு வந்திருக்கணும். அதுக்கான அவர் முயற்சிகள் எடுத்தாரோ முழுமையாக தெரியல நம்மளுக்கு. ஆனால் சீமான் சொன்னார் ஒரு வாட்டி, இது இல்லை நான் அப்ரோச் பண்ணாங்க, பட் நாங்கள் தான் வேண்டான்னு சொல்லிட்டோம் அப்படின்னு கூட அதை சொன்னார் அவர். அதனால் நீங்கள் திமுகவை எதிர்க்கின்ற அனைத்து அரசியல் சக்திகளையும் நீங்கள் அதில் பாஜகவை சேர்க்க முடியாது. ஏன்னா பாஜகவோட இருந்து சண்டை போட்டு, அதுவும் என்ன மாதிரியான சண்டை போட்டுட்டு வெளில வந்தீங்க. நீங்கள் சண்டையே போடாதபடி பாய் பாய் அப்படி சொல்லிட்டு வந்திருந்தாலாவது இல்லைப்பா திரும்பி கைஷா ஹேண்ட் ஷேக் சொல்லலாம். நீங்கள் அப்படி இல்லை, ஒரு வெட்டு குத்து அடி இதாக எல்லாம் பிடிச்சி நீ அதுக்கப்புறம் சேர்ந்துக்கிறன்னா அது எடுபடாது. அப்போ ஒன்றுபட்ட அதிமுக காலத்தின் தேவைன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றுபட்ட அதிமுக அதிமுகவினருக்காக தேவை, அதிமுகவினருக்கு தேவை. ஒன்றுபட்ட அதாவது நீங்கள் இந்த இவ்வளோதான் உங்களுக்கு வந்துருச்சு, இதை வைத்துக்கொண்டு நீங்கள் மிஞ்சி போனால் ஒரு 1% 2% அசம்பிளி எலெக்ஷனில் இம்ப்ரூவ் பண்ணலாம். அவ்வளோதான் கூடுமா? அவ்வளோதான் கூடும். 1% 2% ரொம்ப. ஸோ ஏதாவது மற்றவங்கெல்லாம் சேர்ந்து, அதாவது எல்லாருமே சேர்ந்து வந்துட்டாங்கன்னா ஓகே. நான் என்ன சொல்கிறது, நீங்கள் ஆப்போசிஷன், அதாவது உங்களுக்கு எதிர்கட்சி ஆட்சியில் இருக்குது, ஓகே. நீங்களும் உங்களுக்கு பலவிதமான சௌகரியங்கள் கிடையாது இப்போ, ஓகே ரைட், ஓகே. இப்போ ரூலிங் பார்ட்டி இல்லை, டெல்லியில் இருக்கிற பார்ட்டியும் அவ்வளோ உங்களுக்கு எதிரான கட்சின்னு சொல்ல முடியாது, பட் அதனுடைய ஆதரவை முழுமையாக நீங்கள் பெற முடியாது. அப்படி இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலையும் தோல்வி. அதனால் அப்படி இருக்கின்ற சூழலில் நீங்கள் சட்டமன்றத்தை நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நிச்சயம் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எங்களுக்கு ஒரு 40 சீட் கொடுங்க, 30 சீட் கொடுங்க, நாங்கள் 11% வாங்கிட்டோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்படி 50 சீட்லேருந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ அதை வச்சுக்கொண்டு நீங்கள் எப்படி நீங்கள் இது பார்க்குறீங்க. இப்போ இப்போ 2000 நான் இப்போ தமிழ்நாட்டில் இப்போ 2011 நீங்கள் எடுத்துக்கோங்களேன் சட்டமன்ற தேர்தல். அப்போ திமுக, காங்கிரஸ், பிஎம்கே, விசிகே எல்லாரும் தான் நல்ல கூட்டணி தான். அது கூட்டணி பலம் ஒன்றும் எந்த விதத்திலும் குறைந்ததல்ல, பட் இருந்தாலும் அவங்க ஆட்சி இழந்தாங்கல்ல. ஸோ அதனால் நீங்கள் அந்த சமயத்தில் இருந்த ஒரு அரசியல் சூழல் அதுவும் மிக முக்கியம். மக்களுடைய மனநிலை அந்த இதில், அப்புறம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் அந்த கடந்த சமீப காலங்களில் என்ன இருந்திருக்கு, இதெல்லாம் தான் முடிவு பண்ணுது. வெறும் நீங்கள் நம்பர் மட்டுமே முடிவு பண்ணுறதில்ல. இல்லாட்டா அப்போ புதிய கட்சிகளே வர முடியாது. இப்போ விஜய் வர போகிறாரு, அப்போ எப்படி இருக்க போகிறது, ஓகே. அப்போ விஜய் வந்தால் யார் ஓட்டை சாப்பிட போகிறாரு, ஓகே. விஜய் தனியாக நிற்க போகிறாரா, கூட்டணி வைக்க போகிறாரா தெரியல. ஒரு சில பேர் இல்லைங்க விஜயும் சீமானும் சேர போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. விஜயும் சீமானும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே அவர்களால் மிகப்பெரிய சக்தியாக மாறிவிட முடியுமா? ஒரு தரப்பில் இவர் இருப்பாங்க, பாஜக தனியாகவே இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஒரு அண்ணாமலை இல்லைப்பா இன்னும் 2 வருஷம் இருந்துட்டு பார்த்துடலாம், ஒரு 5 இயர்ஸ் ஃபுல் டேர்ம் கொடுத்துட்டு நம்ம சந்தோஷமாக அதோட நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிடலான்னு வச்சுக்கோங்க. ஸோ அவரும் தனி இது ஒரு சோலோ பாடுறாருன்னு. ஆனால் நீங்கள் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஒரு அங்கீகாரம் கொண்டிருக்கிறது. அங்கீகாரம்னா நான் என்ன சொல்ல வரேன், அவர் 8%, அது இன்க்ரிமெண்டல் குரோத். இது நான் எதிர்பார்த்தது தான். பட் இதுக்கு மேலே அவர் க்ரோ ஆவாராங்கிறது எனக்கு ஒரு டவுட்ஃபுல். மேக்ஸிமம் 10% போகலாம். சேச்சுரேஷன் வந்துடுவார், சேச்சுரேஷன் வந்துடுவார். ஆனால் என்னன்னா பொதுவாக எல்லாருமே இப்போ சீமானுடைய ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை பற்றி வெளிப்படையாக பேசுகிறாங்க. இந்த அரசியல் நிபுணர்கள் அவங்கெல்லாம் பேசுகிறாங்க. இப்போ இதுக்கே பாருங்கள், சீமானுக்கு எத்தனை நாள் வேண்டியிருக்கு இந்த அங்கீகாரம் பெறுவதற்கு? ஓகே, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருட காலம் வேண்டியிருக்கு. நீங்கள் இந்த அங்கீகாரம் வரத்துக்கே 15 வருஷம் வேண்டியிருக்கு. அப்படின்னா அவன் ஒரு பெரிய கட்சி ஆகணும்னா அவனுக்கு எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணும். ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு போராட்டம் நடத்தினார், பெரிய ஆள் வந்துட்டார் டெல்லியில். அதனால தான் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டு சூழல் வேறு. தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம் அவங்கள, ஓகே பைசாக்கு ஓட்டு போடுவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ண நீங்கள் என்ன வேணால் 1008 விமர்சனங்கள் வைக்கலாம். ஆனால் மிக மிக நிதானமாகத்தான் அவங்களுடைய அணுகுமுறை இருக்கும்.
அது என்னை பொறுத்தவரையில் ஒரு ரொம்ப சரியான அணுகுமுறைன்னு கூட நான் சொல்லுவேன். ஓகே, ஒன்றுபட்ட அதிமுக பாஜக கூட்டணி இல்லாத சூழல் அப்படின்னா அதிமுகவை இபிஎஸ்ஆல் பலப்படுத்த முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதாக புரிந்து கொள்ளலாமா? இபிஎஸ் முயற்சிகள் எடுத்தால் தானே அவர் எடுக்கணும். அது அவரும் வந்து இது பத்தாது, இந்த 20% பத்தாது, நம்ம வந்து கட்சியை நம்ம முதல்ல, ஏன்னா வந்து நீங்கள் இப்போ மற்ற கட்சி கூட்டணி கூட வச்சுக்கலாம். ஒரு ஹைப்பாத்தட்டிக்கலி ஸ்பீக்கிங் சீமான் விஜய் வராருன்னு வச்சுப்போம், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அப்போ அவங்க என்ன மாதிரி நெகோஷியேட் பண்ணுவாங்க? அப்போ அவங்களும் வந்து சீட்டு கேட்பாங்களே, நீங்கள் வந்து 20% வச்சுக்கிட்டு நாங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் கட்சி பலமாக இருக்கிறது என்று நீங்கள் வெளியில் நீங்கள் உணர்த்தினாத்தான், வெளியில் காட்டினாத்தான் அகைன் அந்த சீட் ஷேரிங் டாக்ஸ் பொழுது யார் வந்தாலும் சரி அவங்ககிட்டயும் நீங்களும் வந்து இதுவாக பேச முடியும். இல்லாட்ட சீமானும் முதல்வர் வேட்பாளர், விஜயும் முதல்வர் வேட்பாளர். பார்ப்போம், எல்லாருமே அந்த முதல்வர் பதவிக்கு வரணுங்கிறது தான் விருப்பப்படுவாங்க. அதில் ஒன்றும் தவறு இல்லை, அது நியாயமான ஒரு விருப்பம்தான். ஆனால் பட் அவங்களுக்கும் தெரியல, இப்போ இந்த தேர்தல் முடிவுகளை வந்து அவங்களும் எல்லாருமே தான் பார்த்துருப்பாங்கல்ல. அதனால் இதில் இருக்கின்ற சாதக பாதகங்களை வந்து உணராமையாக இருப்பாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு தெரியும், களநிலவரம் தெரியும், நம்மை விட படித்தவர்கள் அறிவு எல்லாம் அவங்ககிட்ட வச்சுருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கும் சொல்லுவாங்கல்ல, என்னங்க இந்த இப்படிலாம் கொஞ்சம் இந்த மாதிரி மூவ் பண்ணோன்னு. இந்த ஒன்றுபட்ட அதிமுகன்னு சொல்கிறீங்கல்ல, அதில் பாஜகவோடு சார்பு நிலையில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ்ஸையும் பாஜகவோடு சார்பு நிலையில் இருக்கக்கூடிய திரு டிடிவி தினகரனையும் கூட்டணியிலேயே இணைந்து போட்டியிட்ட 2 பேரையும் மீண்டும் கட்சிக்குள்ளே கொண்டு வர்றதுங்கிறது இபிஎஸ்க்கு என்ன லாபத்தை கொடுத்துரும்? அதிமுகவை எப்படி பலப்படுத்தணும்? அதாவது இப்போ ஓபிஎஸ் என்ன சொன்னார், நான் ஒற்றுமைக்காக எந்த விதமான தியாகமும் நான் செய்வேன்னு ஒரு அறிக்கை கொடுத்தார் 2 நாள் முன்னால். ஒரு வார்த்தை சொல்கிறார், அறிக்கையாகவே கொடுத்துருக்காரு. ஓகே, அதை என்ன மீன் பண்ணுறாரு தெரியல, பட் எனிவே எந்த விதமான தியாகத்துக்கும் தயார் அப்படின்லாம் சொல்லிட்டார். டிடிவியை பொறுத்தவரையில் நான் வந்து டிடிவி அவர் கட்சியை மூடி இப்போ வந்து சரத்குமார் மாதிரி கட்சியை இது பண்ணிவிட்டு வைண்ட் அப் பண்ணிவிட்டு அஇஅதிமுகவோட இணைந்துருவார் என்று நான் கருதவில்லை. இறுதியாக ஒரு கேள்வி, அதாவது ஓபிஎஸும் டிடிவியும் சசிகலாவும் அதிமுகக்குள்ளே வர்றது அந்த 3 தனிப்பட்ட நபர்களுக்கு லாபமா, அதிமுகவுக்கு லாபமா? அதிமுகவுக்கும் அதாவது அவங்களுக்கும் அவங்க வந்து அவங்களுக்கும் லாபம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு லாபம் இல்லாதபடி அவங்க எங்கே ஏன் அந்த மூவ் செய்ய போகிறாங்க? ஓகே, பட் அதனால் அஇஅதிமுகவுக்கும் அந்த வாக்குபலம் ஏறும். அது எவ்வளோ ஏறும், எவ்வளோ இதெல்லாம் தான் நம்ம இது இருக்குது. பட் அதை விட நீங்கள் வந்து தேர்தல் சமயத்தில் ஒரு கூட்டணி வைத்துக்கொள்ளணும்னு வச்சுருந்தீங்கன்னா, இப்போ எல்லாரையும் நான் ஒருங்கிணைந்து வந்துட்டோம், அப்போ எங்களோட ஸ்ட்ரென்த் இவ்வளோ இருக்குங்க. அம்மா காலத்தில் வந்து 40% இல்லாட்டால் கூட என்கிட்ட வந்து 30% இருக்குது, 35% இருக்குது அப்படின்னு சொல்வதற்கு இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வைத்துக்கொண்டு நீங்கள் அப்போ உங்களுக்கு ஒரு பெட்டர் பார்கெனிங் பவர் கிடைக்கும். ஓகே, இது கடைசியில் தேர்தல் முடிவுகள் எவ்வாறு இருக்கும் என்பது நம்ம இன்னொரு விஷயம். பட் அட்லீஸ்ட் அந்த உருவாக்கும். நாங்கள் வந்து ஒரு ஒன்றுபட்ட அஇஅதிமுகவை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்வதற்காவது அது உதவியாக இருக்கும். ஓகே, பார்க்கலாம் காலம் என்ன தீர்மானிக்குது அப்படின்னு. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்று. வணக்கம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.